ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மோனிஸ் டைரி. இன்றைக்கி சூப்பரான ஒரு கோகோனட் ஐஸ்கிரீம் எப்படி வீட்டிலே ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானே தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு தேங்காய் அரை மூடியை உடைச்சதுக்கப்புறம் அதை அப்படியே 1 hour ஃப்ரீசரில் வச்சிடணும். மேலே டீப் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அது ஒரு மாதிரி நல்லா ஐஸ் அப்படியே உறைஞ்ச மாதிரி ஆயிரும். அதை என்ன பண்ணணும், நம்ம அந்த இதை எடுத்துகிட்டு அரை முடியில் அரை இதை எடுத்துகிட்டு அதை நம்ம பின்னாடி பேக்கில் ப்ரௌன் கலரில் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அந்த தேங்காய் தண்ணியே சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரை மூடியில் அரை பங்கு தான் எடுத்திருக்கேன் நான் கோகோனட்டு. எடுத்து நல்லா பாருங்கள், வெண்ணெய் மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தால் போதும். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். பவுல் எடுத்துகிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கிறோம். 3 ஸ்பூன் சுகருக்கு நம்ம ஒரு டீ டம்ளரில் அரை கிளாஸு நல்ல சுட காய்ச்சிய பால் அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா அந்த சுகர் கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். நல்லா சுகர் கரையிற அளவுக்கு கலந்துக்கணும். கலந்துட்டு இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பால் பவுடர், எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பால் பவுடர் இதில் சேர்த்துக்கிறோம். 3 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கிறோம். நல்லா கட்டிப்படாமல் நல்லா கரைச்சிக்கிறணும். கரைச்சிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் விழுது, அதையும் இதோடு நம்ம சேர்த்துக்கிறோம். அதுவும் கரெக்டாக 3 ஸ்பூன் அளவுக்கு தான் வரும். அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கணும். பாருங்கள், 3 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்கங்க. எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். இதோட நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. ஒரு பிஞ்சு சால்ட்டு மட்டும் சேர்த்துக்குவோம். ஒரு பிஞ்சு சால்ட்டும் 2 ஏலக்காயும் நச்சு சேர்த்துக்கிறோம். சால்ட்டும் 2 ஏலக்காயும் நச்சு இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, மிக்சிங் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம நீங்கள் ஐஸ் மோல்டு இருந்தாலும் அதில் ஊற்றி நீங்கள் வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பித்தளை கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த கிளாஸில் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை நம்ம நல்லா ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கணும். ஏன்னா கோகோனட்லாம் கீழே போய் நல்லா உறைஞ்சிரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸில் எடுத்து ஊற்றிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து எடுத்து ஊற்றுங்க. ஊற்றிட்டு நம்ம ஒன்றும் இல்லை, மூடி போட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு 12 hours இருந்தால் போதும். 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஐஸ் ரெடி ஆயிடும். அவ்வளோதாங்க. மிஞ்சி போனால் ஒரு 5 minutes தாங்க இந்த ப்ரிப்பரேஷனுக்கு ரெடி ஆகும். அதான் என் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. 5 minutesக்குள்ளே நம்ம பேட்டரி ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீசரில் ஒரு 12 hours வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ 12 hours ஆயிடுச்சுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. கோகோனட் ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கவுத்து போட்டால் கூட கீழே விழல. இப்போ நம்ம இதில் நம்ம ஸ்டிக்கு குத்திக்கலாம்.
நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கூட நம்ம ஐஸ்கிரீம் பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குச்சியை குத்திட்டு அதுக்கு மேலே ஒரு பேப்பர் கூட நம்ம இது பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த சில்வர் கலர் பேப்பர் கிடைக்கிதுல, அந்த பேப்பர் கூட நீங்கள் வச்சு ஒரு லப்பர் போட்டு சுற்றி கவர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கலாம், இல்லை இப்படி கூட வைக்கலாம். இப்போ நான் அதே தட்டில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அது ஒரு 10 நிமிஷத்துக்கு வைக்கணும். அப்போ தான் சுற்றி எடுக்கிறதுக்கு வரும் ஐஸ்கிரீமு. ஸோ அதே தட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்ப்போம். ஆயிடுச்சுங்க 10 நிமிஷம். இப்போ நம்ம லைட்டாக திருகி எடுத்து நம்ம பவுலில் வச்சிடலாம். இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் திருகிட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ஈஸியாக கொஞ்சம் எடுக்க வரும். கோகனட் இருக்கிறதுனால கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்காமல் கொஞ்சம் ஒரு மாதிரி வெளியில் சொர சொரன்னு தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு நிஜமாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதை நம்ம இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், நல்ல சூப்பராக கோகனட் ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலே நம்மளும் சுலபமாக செய்யலாம். நிஜமாலுமே நீங்களும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணுங்கள். ரியலாகவே ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியில் போய் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மறக்காமல் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானே தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Okay, bye friends. Thank you for watching.